ஹே ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்காக சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த படத்தில் ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு ஹீரோவுமே நமக்கு பழக்கப்பட்ட ஹீரோ தாங்க. தரமான சம்பவம் செய்கிற ரெண்டு ஹீரோவும் ஒரே படத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட படத்தை தான் பார்க்க போகிறோம். கதையோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோஸோட அப்பாவை எவனோ கொன்னுறான். அது கொல்றதா இல்லைன்னா அது தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு மூவி தாங்க. இந்த படத்தோட பேர் த ஒர்க்கிங் க்ரோ. இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, அமேசான் ப்ரைமில் கூட இருக்குது. இந்த மூவியை நாம் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தோட வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கீழே உள்ள பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஸ்டோரி ஃபாக்ஸ் தமிழ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு தாய்லாந்து சிட்டியை தான் காட்டுறாங்க. சிட்டியில் செமையான ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. பட் ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்லேயும் ஒரு வயசான நபர் யாருக்கோ பயந்து திருச்சி ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே ஓடி போயிட்டு ஒரு லெட்டர் பாக்ஸ்குள்ளே ஒரு லெட்டரை போட்டுட்டு தலைவர் வெளில வருவார் பாருங்க. பட் அடுத்த செகண்டு ஒரு ப்ளூ கலர் வேன் அந்த அவரை இடிச்சு அவர் ஆன் த ஸ்பாட்லேயே இறந்துருவார். இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டா அடுத்தது நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ இறந்து போனார்ல ஒரு வயசானவர், அவர் நம்ம ஹீரோவோட அப்பா தாங்க. மொட்டை மண்டியாக இருக்கான்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ, அண்ணங்காரன் ஜேம்ஸு. இவர் அப்பாவோட உடல் பார்த்தீங்கன்னா மார்ச்சரிக்கு வந்திருக்கோம். அதை பார்த்துட்டு சரி ஓகே இதை ஃபேமிலி கிட்ட சொல்லிடலான்னு டேரெக்டாக இவனோட ஃபேமிலி கிட்ட சொல்கிறான். நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு சூப்பரான ஒரு ஃபேமிலி தாங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒய்ஃப், இங்கே 4 பேர் அழகாக ஜாலியாக இருக்காங்க. பட் ஆனால் இந்த செய்தியை தம்பிக்காரங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனுக்கு ஒரு எண்ணமும் கிடையாது. ஏன்னா இவன் அப்பா அப்படிப்பட்ட அப்பா, தம்பிக்காரையும் ஒரு கோபமான ஆள். அதனால் சரி சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த சீன் நம்ம செகண்ட் ஹீரோவை தான் கேட்டாங்க. தலைமை யாருன்னு தெரியுதா? அக்வாமேன் படத்தில் நடிச்சிருப்பான ஹீரோ அவன் தாங்க. இவன் பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஜானி. இவன் லவரை பார்க்க வந்தா அவன் இன்னும் வீட்டில் இருக்கிற எல்லா பொட்டி படிக்கையும் கட்டி காரில் ஏற்றிட்டு இருப்பான். இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் எங்கடி போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கப்புறம்லாம் வாங்கட்டெல்லாம் நான் இருக்க மாட்டேன், நீ எல்லாத்துமே வாங்கிட்டு நிற்கிற, நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் ஐயோ அதெல்லாம் போவாதடி, நான் சரியாயிடுறேன், நான் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லவர்காரி ஒரு கேள்வி இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டா நம்ம தலைவனும் இன்னைக்கா வெனஸ்டே அப்படின்னு சொன்னா, அட பைத்தியக்கார பையில இன்னைக்கு என் பிறந்த நாள்டா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஐயோ செத்து போனனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சண்டையை போட்டுட்டு சரி ஓகே நான் வந்து ரசிக்கிறேன், நான் ஒரு வேலையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வர்காரி காரை எடுத்துக்கிட்டு ஸ்கிட்டிங்கை போட்டுட்டு வருவா பாருங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோவோ டைரெக்டாக வீட்டில் வந்து சர்க்காட்டிட்டு மட்டையாக குப்புறக்க படுத்திருக்கும் போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால். அது யாருன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஜேம்ஸோட ஒய்ஃபு தாங்க. இது அட்டவங்க அப்பா இறந்துட்டாரு, நீங்கள் ஃபியூனருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோவும் அவன் எவனே எனக்கு தெரியாது, என் அப்பாங்காரன் எனக்கு ஒன்றுமே பண்ணல, அவன் செத்தா என்ன இருந்தா என்ன, அவன் நான் ஏற்கனவே செத்துருப்பானே நினச்சிட்டு இருந்தானே இப்போ தான் செத்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ சொல்ல, அடுத்த செகண்ட் பார்த்தா கழுத்தில் எவனை கத்திய வைக்கிறா. 2 பேர் பார்த்தீங்கன்னா அவனை கழுத்தில் டிராகன் சிம்பிளை குத்திருக்கானா. இவனை வில்லங்காரன் போல இருக்கு, வெளில ஆளை அனுப்பியிருக்கான். எதுக்கு தான் ஆள் அனுப்பினான்னு தெரில. பட் ஏன்னா நம்ம ஹீரோ ஓடி நான் இன்னைக்கு சண்டை போடுற மூடிலே இல்லைடா அப்படின்னு சொல்ல, அவனாலும் வட சண்டைக்கு வடன்னு கத்திக்கிட்டு இருக்க. பட் ஆனால் அந்த இடத்துல தான் ஃபைட்டிங் சீன் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவை கத்தி எடுத்து குத்த வரா, இவன் இந்த சைடு போட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அந்த குள்ளமா உள்ளவனை தூக்கி போட்டு அண்ணாண்ட மிதிக்க. பட் ஏன்னா இந்த சைடு உள்ளவனோ துப்பாக்கி வச்சு சுட ஆரம்பிச்சிருவான். துப்பாக்கியில் ஒரு டோர் ஓட்டையை போட்டுருவோம். பட் ஏன்னா நம்ம ஹீரோவோ பின்னாடி உள்ளவனை தூக்கி அந்த டோர்லேயே போட்டு அடிச்சு டோரை ஒட்டிச்சிட்டு குத்துவான் பாருங்க. அவன் செம்ம சண்டை போட்டுட்டு ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா டேபிளை வச்சு ஒரே தட்டு தான் இருக்கிற பள்ளி எல்லாம் கொட்டிடுவான். ஒருத்தன் மர்கியா சாலா. இன்னொருத்தவனை பார்த்தீங்கன்னா அவன் நம்ம ஹீரோவை கழுத்தை பிடிச்சி பெல்ட்டு போட்டு இருக்கே ஒரு ஷார்ப்பான ஒரு மரக்கட்டையில் போய் சொருலான்னு பார்ப்பான். நம்ம ஹீரோவா சும்மாவா தம்மாளி மசில் அவ்வளோ வச்சுருக்கான். கால் எட்டு ஒரு உதப்பா பாருங்க. அவன் கால் உடச்சிக்கிட்டு டக்குன்னு கீழே குனிவான் பாருங்க. கரெக்டாக அந்த ஷார்ப்பான கேச்சு அவன் கழுத்தில் ஏறி அவனே மட்டையாயிடுவான். கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்தா இவனோட அப்பனோட ஃபோட்டோ தாங்க. அதை எடுத்து சுகமாக பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் டைரெக்டாக எங்கே போகிறான்னா நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ஃபியூனரல் நடக்குதுல அந்த இடத்துக்கு தான் நம்ம செகண்ட் ஹீரோவும் போகிறான். அங்கே போயிட்டு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஜேம்ஸ் இருக்கான்ல அவனோட ஒய்ஃப் வந்து வாங்க நான் தான் கால் பண்ணேன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துல கலாய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த நம்ம ஃபஸ்ட் ஹீரோவோட குழந்தை சொல்லும் பாருங்க, உங்களுக்கு நிறையா முடி இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவங்க அப்பனுக்கு முடியா கிடையாது, எனக்கு நிறைய முடி இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பல் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் போட்டிங் போயிட்டு கரைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்த சீன் எங்கே போகிறாங்கன்னா ஒரு அழகான ஒரு வீடு தான். அது யாரோட வீடுனா இந்த தாய்லாந்து சிட்டியோட மினிஸ்டரோட வீடு போல இருக்குது. அங்கே போயிட்டு இவங்க
உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக நல்லா சாப்பிட்ருக்காங்க. அப்போ ஒரு பேச்சை இடிபடுது. அது என்னதுன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ சொல்கிறான், அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க, அது ஒன்றும் ஆக்சிடெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஜேம்ஸும் அது வெறும் ஆக்சிடெண்ட் தான், நீ ஒன்றும் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, அங்கே உள்ள மினிஸ்டரும் என்ன சொல்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானியை தனியாக வெளில கூப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பான். பட் ஆனால் போகிற வழியில் அப்போ தான் சொல்லுவான், டேய் உனக்கு நம்ம அப்பங்கார ஒன்றுமே பண்ணதில்லை, 20 வருஷமாக அவர் பேச்சு எங்கே இருக்குது, அவர் எங்கே இருக்காருன்னு கூட உனக்கு தெரியாது, நீ எதுக்கூட அவர் செத்தா என்ன இருந்தா என்னடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான், இல்லை அப்பாவோட சாவுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்குது, அது ஒன்றும் ஆக்சிடெண்ட் கிடையாதுடா, அது கொலை தாண்டா, திட்டமிட்ட கொலை, அதே கேங்கு தான் என்னையை இன்றைக்கி 2 பேர் வீட்டில் கொலை பண்ண பார்த்தோனோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஜேம்ஸ் நீ எல்லார்கிட்டையும் வம்பு வளர்த்து வச்சிருக்க, அதில் எவனாச்சும் ஒருத்தன் தாண்டா அவன்கிட்ட சண்டைக்கு வருவான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜானியோ இல்லைடா அது அவனாலே தாண்டா என் அம்மாவையும் அவனை தான் கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட டென்ஷனான நம்ம ஃபஸ்ட் ஹீரோவான ஜேம்ஸோ செத்து போன உங்கள் அம்மாவையே கண்டுபிடிக்க முடியல, இது இவனை எப்படா கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. பட் ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோவோ இல்லை நான் இதை கண்டுபிடிச்சே ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு போவா. இதை கேட்ட நம்ம ஜேம்ஸும் உனக்கு என்னடா உனக்கு ஒன்றுமே கிடையாது, பட் எனக்கு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி இருக்குது, இதை விட்டுட்டு என்னால் வெளில எங்கேயுமே வர முடியாதுடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஜானியும் பரவாயில்லடா நீ வரலன்னா என்னடா நான் போய் தனி காட்டு சிங்கமாக கண்டுபிடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அந்த சீனை அதோட கட் பண்ணுறாங்க. அடுத்த சீன் எங்கே இருக்காங்கன்னா, நம்ம செகண்ட் ஹீரோவான ஜானி எங்கே இருக்கான்னா ஒரு பப்பில் இருக்கான். அங்கே ஒரு பொண்ணை வரியா தனியாக சிங்கிள் ரூமில் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நம்ம ஹீரோவும் எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கே நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிச்சி விட்டுட்டு டைரெக்டாக ஒரு பொண்ணு என்ன பண்ணுனா, இவனுக்கு ட்ரிங்க்ஸ் நாங்க ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லிட்டு குடிப்பான் பாருங்க, தலைவனை வாங்கி ஓசியில் வருதுன்னு சொல்லிட்டு டபக்குன்னு குடிச்சிருவான். குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா தெரியுது நம்ம ஹீரோ ஏற்கனவே நிறைய பேர்ட்டு சண்டை வளர்த்துருப்பான் போல இருக்கு. அதில் ஒருத்த எப்படா இருக்கா நீலாம் இந்த சைடு வரவே கூடாதுடா பயமா இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ நான் அடிச்சு உடச்சவன் மூரையில் உள்ள தழும்பு என்ன மாதிரில திருப்பி இருக்கிற சண்டைக்கு வர வண்டிக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகலான்னு பார்த்தா தலைவன் மயக்க மட்டும் கீழே விழுவாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஓசியில் சரக்கு கொடுத்ததுல அதில் மருந்து கலந்துருக்கு போல இருக்கு. அப்புறம் என்ன தலைவனை குண்டு கட்டாக தூக்கி ஒரு இடத்துல போயிட்டு 4 பேர் சுற்றி நிற்கிறானோ. அங்கே ஒரு வயசானவரே ஏற்கனவே நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கோம், பட் ஏன்னா நீ இங்கே வந்திருக்க, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், இதான் என் தழும்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு நம்ம ஹீரோவோட கழுத்தில் ஒரு கேன்னு ஒரு இன்ச்சில் போட்டு அமுச்சு விட்டுறானோ. அடுத்த சீன் கண்ணு மூச்சு பார்த்தா தலைவன் எங்கே கிடப்பான் தெரியுமா, பீச் ஓரத்தில் கிடப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதோட சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனை யாருன்னு காட்டுறாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவான ஜேம்ஸ் தான் காட்டுறாங்க. தலைவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க, நேவியில் இருக்கான். அங்கே அவங்க உள்ள சீஃப் செக்ரட்டரி கிட்ட போய் கேட்குறான், இதாட்டம் எங்கள் அப்பாவோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பட் ஏன்னா அவரும் ஏண்டா நீ நல்ல பையன், பட் ஏன்னா உன் தம்பி அப்படி கிடையாது, அவன் எல்லாருக்கிட்டையும் சண்டையை வாங்கி வச்சிருக்கான், அவங்க 2 பேரையும் நம்பி நான் இதை கொடுக்கவே முடியாது, நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவீங்கடா, நீங்கள் 2 பேரும் காட்டு மிராண்டிங்கடா அப்படின்னு சொல்ல. பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட் ஹீரோவும் சரி கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், நீங்கள் இது வரைக்கும் என்னை பார்க்காத மாதிரி பார்ப்பீங்களா, அந்த வெறித்தனமான காட்டு கரடி நான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் விட்டுட்டு நடந்து போவான் பாருங்க. அவனுக்கும் அள்ளி விட்டுடும். டக்குன்னு பாக்கெட்டில் என்னமோ ஒரு கவரை எடுத்து கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் அதை எடுத்து பார்த்தா அந்த பர்ஸில் ஒரு பேப்பர் மாதிரி என்னமோ நிறைய லெட்டர் எழுதியிருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த சீனை யாரை காட்டுறாங்க பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோவை ஜானியை தான் காட்டுறாங்க. தலைவன் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கான்ல, அவனோட படி வீட்டுக்கு போகிறான். அங்கே ஏதாச்சும் எவிடன்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் உள்ள எல்லா இடத்தையும் தேடி பார்த்துருக்கும் போது உள்ளே ஒரு மொட்டை பையன் உட்காந்து பேப்பர்லாம் புரட்டிட்டு நிற்கிறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோ யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் யாருன்னு தெரியுதா, நம்ம ஸ்பைடர் மேனில் இருப்பான் பாருங்க ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா, அவன் தாங்க. அவனோட யாரா நீன்னு சொல்லிட்டு அவனை அங்கே அடிச்சு போட்டுட்டு என்ன பண்ணுவான்னா, அங்கேருந்து ஜம்ப் பண்ணி குரங்குக்கு பிறந்தவனா இருப்பான் போல இருக்கு. இருக்கிற எல்லா தாவி ஜாக்கி சானுக்கே டஃப் கொடுப்பான் போல இருக்கு. அந்த அளவுக்கு தாவி கீழே போயிட்டு முடிஞ்சா என்ன பிடிச்சி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானி கிட்ட சவால் விட்டுட்டு ஓடுவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ இருடா குண்டு பையில செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சைடு ஓடிட்டு இருக்க. பட் ஏன்னா இதே சைடில் இந்த குண்டு பைய ஓடனானா அவன் படிக்கட்டில் ஏறி போயிட்டு இருப்பான் பாரு, எப்பாடி தப்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு நிற்பான். பட் ஏன்னா அடுத்த சீனா நம்ம ஹீரோவுக்குள்ள கையை விடுவான் பாருங்க, ஒட்டான மூக்கில் அடிச்சு தலைவன் குப்புறக்க விழுந்துருவான். நம்ம ஹீரோ என்னையாடா கலாய்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே விழுந்தவனுக்கு மூக்கு டிஞ்சராகி மூக்குலேருந்து ரத்தம் விடுத்தோம். என் மூக்கை உடச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் பாருங்க. அடுத்த சீனை தலைவனை கூட்டுற ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நீ யாரா எங்கள் வீட்டுக்கு ஏன்டா திருட வந்த அப்படின்னு சொல்லி
கேட்க அவனும் டேய் நான்லாம் ஒன்று திருட வரல, இவர்கிட்ட தான் நான் வேலை பார்த்தேன் ரொம்ப நாளா, அதுதான் வச்சு ஃபைல் வச்சு இருக்குமான்னு எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் டவுட்லையே நீ எங்கள் அப்பாவுக்கு வேலை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாயா ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோட அப்பா சாதாரண ஆள் கிடையாது, அவரோட டிடெக்டிவ் மாதிரி தான் போல. சரின்னு சொல்லிட்டு இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவான நம்ம ஜேம்ஸை தான் காட்டுறாங்க. அவன் எங்கே வந்திருக்கான்னா இந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல அங்கே ஏதாச்சும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமான்னு பார்க்க தான் வந்திருக்கான். பட் ஏன்னா அந்த இடத்துல ஏற்கனவே போலீஸ் ஆளுங்க சொல்லியிருக்காங்க இல்லாட்டா அந்த இடத்துல ஒரே ஒரு கேமரா இருந்துச்சு, ஏன்னா அந்த பப்பில் உள்ள கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த பப்புக்குள்ளேயே போயிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அங்கே உள்ளவன்கிட்ட கேட்டால் இதாட்டம் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோவை சரின்னு சொல்லிட்டு காசை எடுத்து வைப்பான், திருப்பி இன்னொரு அடி எடுத்து வைப்பான். உள்ளேருந்து ஒருத்தன் வந்து டேய் நீலாம் இங்கெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் நான் ஒன்றும் அதுக்கு வரல, எனக்கு அந்த வீடியோ எவிடன்ஸ் மட்டும் கொடுங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுக்கு சந்தேகம் வந்து ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் நான் என்ன எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்து வைப்பான் பாருங்க. பட் ஆனால் அவனாலும் டேய் தம்பி நீ ஒழுங்காக போயிடு, உன்னை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, நீ என்ன போலீஸ்காரனா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க நான் நேவியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுட்டு தலைவங்க காசை எடுத்து எவ்வளோ கொடுத்தாலும் அவனை வாங்கவே மாட்டானோ, கொடுக்க முடியாது, நீ என்ன காசு கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்துருவோமா அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க தம்பிகளா நான் எவிடன்ஸை ஈஸியாக கலெக்ட் பண்ணிடுவேன், இந்த காசு எதுக்குன்னா இப்போ நான் உடைக்க போகிறேன்ல அதுக்குள்ளே சேதாரத்துக்கான காசுன்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி நிற்கிறவன் ஒரு செயினை போட்டுருவான் பாருங்க, போடாத இடத்துல பிடிச்சி அதை இழுத்து போட்டு அடித்து அந்த எவிடன்ஸை தலைவன் வாங்கிடுவான். அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோவான ஜானியை தான் காட்டுறாங்க. அவன் எங்கே இருக்கான்னா நம்ம ஹீரோவோட அப்பங்கார இருக்கான்ல அவனோட வீட்டில் கிடச்சி கிடைக்குமான்னு சொல்லிட்டு இப்போ மூக்கு உடத்தான்ல அவன் உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு இடத்த நோட்டீஸ் பண்ணுறான். அது என்னன்னா நம்ம பீச்சில் சர்ஃபிங் பண்ணுவாங்களே அதில் உள்ள அந்த விங்ஸ் பார்த்திங்கன்னா தலைகளே திரும்பி இருக்கும். நம்ம ஹீரோவும் போயிட்டு இது என்ன திரும்பி இருக்கு, அப்பா சர்ஃபிங் பண்ணுவாரா அப்படின்னு கேட்க அவனும் அவருக்கு முட்டி உடஞ்சிருக்கு, அவனா சர்ஃபிங்லாம் பண்ண மாட்டாங்க, நீ என் மூக்கு உடச்சது தாண்டா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விங்ஸ் லைட்டை திருப்பவும் பாருங்க, டப்புன்னு ஒரு கீழே ஒரு பேப்பர் ஒன்று விடுறோம். அது எடுத்து பார்த்தா அது ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. அது ப்ளூ பிரிண்ட் என்னன்னு தெரியாம நம்ம ஹீரோ யாருக்கு கால் பண்றான்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவான ஜேம்ஸோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க தங்கச்சிக்காரி ஒருத்தர் பாப்பில் இருக்கு, அவளுக்கு கால் பண்ணி இதாட்டம் நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று பார்த்துருக்கேன், அது என்னன்னு எனக்கு என்னன்னு தெரியல, அதை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணுக்காரு எங்கே வேலை பார்க்குறேன்னா மினிஸ்டருக்கு கீழே தான் வேலை பார்க்குற போல இருக்கு, அவளுக்கு அந்த கவர்மெண்ட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் அதெல்லாம் தெரியும் போல இருக்கு. உடனே சரி ஓகே அந்த ப்ளூ பிரிண்ட்டில் ஏதாச்சும் ஒரு கீழே ஒரு டிஜிட் கோடு இருக்கும், அதை நான் கேட்கும் போது சொல்லு, நான் மெயின் ரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் அது என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல அவள் உடனே கட் பண்ணிட்டா ஃபோனை. அடுத்த சீன் இந்த குண்டு பையனை மூக்கு உடஞ்சவனோ சரி ஓகே நீ தேடுறதுக்கு எவ்வளவோ இருக்கே நான் என் வீட்டுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட பேசிட்டு இருப்பான் பாருங்க. மட்டார்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவனை உள்ளே வருவான். நம்ம ஹீரோவும் கண்ணை தூக்கிட்டு இருந்தான். ஆப்போசிட்டில் நம்ம அண்ணங்காரன் ஜேம்ஸு டேய் நீ எங்கடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பின்னாடி ஒருத்தன் டோர் பக்கத்தில் ஒருத்தன் நின்னானே அவன் மூக்கு ஒரு மூக்கு உடஞ்சல திருப்பி அடிச்சு இன்னொரு முக்கியம் உடச்சிட்டானோ. அவன் கடந்து கத்தான் டேய் எருமைக்கு பிறந்த எருமைகளா ஏன் ரெண்டு முக்கியம் உடச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்தா நம்ம செகண்ட் ஹீரோவான ஜான் கேட்குறான் நீ இதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற ஒரு பென்ட்ரைவர் எடுத்து கொடுப்பான். அந்த பென்ட்ரைவரை பார்த்தாலே டிசைனாக இருக்குங்க. அதை எடுத்து சரியை பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவான ஜேம்ஸ் என்ன பண்ணியிருப்பானா அந்த ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்திருப்பான்ல அதை எடுத்து சரியை பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோவோட அப்பங்காரனை வேணுன்னு ஸ்கெட்ச் பண்ணி ஒரு ப்ளூ கலர் வேனில் அடித்து தூக்கியிருக்கானோ. இதை பார்த்தா நம்ம ஜானியும் யாரா இந்த வேனை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த மொட்டை பயலோ டேய் இங்கே நிறைய வேன் இதே மாதிரியே இருக்குது எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் காரில் இதை பற்றி பேசிக்கிட்டு போக டக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து ஒரு கார் வந்து சைடில் இடிக்க அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம ஹீரோஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்னை எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவான ஜானி பார்த்தீங்கன்னா கன்னை எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஏன்னா ஒரு புல்லட் கூட அவனை மேலே பட மாட்டுது. பட் நம்ம ஃபஸ்ட் ஹீரோவான ஜேம்ஸ் என்ன பண்ணுவான் தெரியுமா ஒரே கன்று தான் எடுத்து பட்டுன்னு ஒரு 3 சுட கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே கன் ஷூட் பண்ணிடும் தலையில் நெத்தி பட்டில் அட்டி அவன் அந்த ஸ்பாட்லைட் இட்டு அப்பயும் விட மாட்டானாலே நம்ம செகண்ட் ஹீரோவான ஜானி என்ன பண்ணுவானா அங்கேருந்து கார்லேருந்து குதிச்சு ஓடிக்கிட்டு சுட்டுக்கிட்டே இருப்பான். பட் ஏன்னா டயரை பஞ்சர் ஆகிடுவான். பட் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவோ உள்ளே இருந்தால் சேஃப் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் மேலேருந்து ஏறி இன்னும் வில்லன் கார் மேலே குதிச்சு சுட்டு பார்த்தா தக்காளி அது புல்லட் ப்ரூஃப் கிளாஸு புல்லட்டு ஒன்றுமே உள்ளே போக மாட்டுது. நம்ம செகண்ட் ஹீரோவான ஜானி என்ன பண்ணுவானா டேய் நீ வண்டியிலேருந்து கீழே குதிரான்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த டயருக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும் பாருங்க. அந்த கேப்பில் சுட்டா கார் பற்றிட்டு பட்டாருன்னு வெட்டிக்கும் பாருங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோவான ஜேம்ஸ் அங்கேருந்து குதிச்சிருவான்.
குதிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ டேய் என் காரே போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ என்ன தெரியுமா டேய் உன் உயிர் தான்டா முக்கியம், கார் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பட்டாருன்னு அந்த கார் வெட்டிக்கு போது 2 காரும் சேர்ந்துட்டு டேய் இது என்னோட ஃபேவரட்டான கார்டா, அந்த காரையும் காலி பண்ணிட்டியாடா சொல்லிட்டு நான் உன்னோட உயிரை காப்பாற்றிருக்கேன் வா போகலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னா டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சீஃப் இருப்பார்ல அவர்கிட்ட போயிட்டு இதாட்டம் இதெல்லாம் நடந்தது, எங்கள் அப்பாவை கொலை பண்ண எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா அவன் என்னன்னா இவனால கழுவி ஊற்றுறான். டேய் அந்த யாஃபிசா குரூப் எதுக்குடா அவங்ககிட்ட சண்டை வளர்க்குறான் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் நம்ம ஹீரோஸுக்கு தெரியுது இதெல்லாம் பண்ணுறது இந்த யாஃபிசாங்கிற வில்லன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவன் எதுக்கு எங்களை கொல்ல பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் நம்ம ஹீரோஸுக்கு டவுட் வருது. சரி ஓகே இவன் தான் நம்ம அப்பங்காரனை கொண்டு இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட் வந்துடுச்சா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேப் இருக்குல்ல அந்த மேப்பை நம்ம ஜேம்ஸ் கிட்ட கொடுக்குறான் நம்ம ஜானி கொடுத்து அதை ஆராய்ச்சி பார்த்தா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் பின்னாடி ஒன்று போட்டிருக்கு. உடனே அண்ணங்காரன் சொல்கிறான் டேய் இது வந்து கேசினோடா அப்படின்னு சொன்ன உடனே எப்படா கரெக்டாக கண்டுபிடிச்ச, அதான் பின்னாடி கொட்டையத்தில் எழுதிருக்கு அதை கூட பார்க்க மாட்டேடான்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரனை திட்டிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்காரி சொல்ல போகிறேன் இல்லையே நம்ம ஊரில் கேசினோலாம் கட்டக்கூடாது அது பேன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் வருது. ஏதோ பெருசாக ஒரு திட்டம் போடுறான், அதுக்கு என்னமோ பெருசாக ஒரு பிளான் பண்ணுறான், அதனால தான் நம்ம அப்பங்காரனை கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காலையிலே பைக் எடுத்துட்டாங்க. 2 பேரும் சூப்பர் பைக் எடுத்துக்கிட்டு கரெக்டாக எந்த இடத்துக்கு போகிறான்னா அந்த பார்ட்டி ராசுப்புன்னு சொன்னான்ல அவன் வில்லங்காரனோட ஒரு பார்ட்டி நடத்துகிறான் போலக்கு. அந்த பார்ட்டிக்கு 2 பேரும் யாரோட மூலியமாக போகிறாங்க தெரியுமா, மூக்கு உடச்சன மொட்டை மாட்டேன் அவனோட ஃப்ரெண்டு அந்த பாரில் வேலை பார்ப்பான் போல இருக்கு. அவன் இவங்க 2 பேருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து சரி ஓகேடா இங்கே வேலை பார்க்குற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அண்ணன்காரனும் தம்பிக்காரனும் அங்கே ஏதாச்சும் பேசிக்கிட்டு நம்ம அண்ணன்காரன் என்ன பண்ணோன்னா அந்த பாரில் அந்த டென்ட் இருப்பாங்கள்ல அந்த சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துருப்பான் பாருங்க. அந்த இடத்துல நம்ம அண்ணன்காரங்கிட்ட ஒருத்தன் சண்டை வளர்க்க வருவாங்க. அவன் அந்த ஆஃபீஸர் கேங்கில் ஒருத்தன் ஜாப்பனீஸ்காரன் போலக்கு சண்டைக்காரன். அவன் உடனே தட்டை கொடுத்து குர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கொக்கைன் பவுடர் போட்டு இனிமேல் தேய்ச்சி கீச்சி போதை எடுத்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே இந்த சைடை பார்த்தா நம்ம ஜானி யார்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அந்த பொண்ணு யார் தெரியுமா, நம்ம வில்லங்காரனோட ஒய்ஃபு தான் போல இருக்கு. அவங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இதாட்ட எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல அவனும் அப்பா உங்கள் அப்பா இறந்துட்டாங்களா, உங்கள் அப்பா எனக்காக தான் வேலை பார்த்துருந்தாரு, என் புருஷங்காரனோட நடத்த சரியில்லை அதை வாட்ச் பண்ணுறதுக்காக தான் அவரை போட்டிருந்தேன், பட் இதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கேன் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட நம்பரை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த அட்ரஸை கொடுக்குறான். பட் திரும்பி பார்த்தா தெரியுது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவான ஜேம்ஸு ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால அவன் வில்லங்காரனோட அடியாள் போல இருக்கு. அவங்ககிட்ட நம்ம ஹீரோ தெரியாமல் போட்டு வாங்குறான். இதாட்ட நீங்கள் ஒரு ப்ளூ கலர் வேணால் மிஸ் பண்ணிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல அவன் அப்போ ஒரு கதை சொல்கிறான். ஒரு தவக்கலை குட்டி 2 சைடு ரோட்டை பார்க்காம கிராஷ் பண்ணிச்சு, அப்போ ஒரு வேன் வந்து இடிச்சு சாவடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்பா செத்தான்ல அந்த கதையை இவங்ககிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக 2-3 அடியாக்கள் வந்து நம்ம ஜானியவும் நம்ம ஜேம்ஸையும் தனியாக வில்லனுக்கான ஹிட்டு அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் எதுக்குலாம் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுறீங்க, உங்கள் அப்பா செத்தான் இப்போ நீங்களும் சாவ ஆசைப்படுறீங்களாடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோஸ் 2 பேரும் சும்மா விடுவாங்க. அடே என் அப்பனுக்கே நான் அப்பன்டா அந்த அளவுக்கு நான் போட்டு அடிப்பேன், நீ என்னடா இப்படி பேசுகிற, சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கிரைனேட் இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம ஜானி கையில் வச்சுட்டு இதை இழுத்தா என்னடா ஆகும் அப்படின்னு சொல்ல வில்லன் காரணம் நீ இழுத்தன்னா அடுத்த செகண்ட் உன் கை விரல் 2 இருக்காது அப்படின்னு சொல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அவனை ஜேம்ஸ் சொல்கிறான். ஓ அப்படி தான் அந்த 2 விரல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல 2 விரல் கட் பண்ணி வச்சிருப்பான போல இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் இயர் அவன் மிரட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இது நம்ம ஹீரோவும் டைரெக்டாக அந்த பொண்ணு சொன்ன ஹோட்டலுக்கு போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரே க்ரௌடு. என்னன்னு பார்த்தா அந்த வில்லங்காரன் ஒய்ஃப் இருந்தால அதாவது நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே அவள் மாடியிலேருந்து கீழே ஊந்தி செத்து கிடக்குறா. இதை பார்த்தா நம்ம ஜானிக்கு சமக்காவும் டே எங்கடா இருக்கிற ஆஃபீஸான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கே போயிட்டு அங்கே உள்ளவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவனை சாவடிக்கலான்னு போனான். பட் ஏன்னா அந்த இடத்துல எல்லாரும் எலக்ட்ரிக்கல் கன் கொடுத்து நம்ம ஹீரோவை மட்டையாக்கி போலீஸில் கொடுத்துட்டானோ. போலீஸ் கேஸில் அங்கே போயிட்டு டே எதுக்குடா நீ அவனை வீட்டுக்கு போனது வம்பு இல்லாமல் அங்கெல்லாம் போகவே கூடாதுடா, சரி ஓகே அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க, நீ சூத்த முடிக்கிட்டு கம்முன்னு கிளம்புடா அப்படின்னு சொன்னான். பட் ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோவான ஜானியோ அவனை நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல அதே நேரத்துக்கு தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவான ஜேம்ஸு அந்த இடத்துக்கு வந்துட்டு டே என்னடா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் கைகளை பாவுது, 2 பேரும் மாற்றி மாற்றி புரண்டு அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல மழை வேற பெய்யுது, சேரு சகதியில் மாற்றி அடிச்சு நம்ம ஜேம்ஸ் என்ன பண்ணுவோம் தெரியுமா, தம்பிக்காரன் ஜானியை போட்டு அடித்து மூஞ்சிலேருந்து கண்ணு
வீங்கி விட அந்த அளவுக்கு அடிச்சு விட்டு, டேய் நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணாதான்டா பார்த்தேன், நீ எதுக்குடா வாண்டடா அவன இடத்துக்கு போற அப்படின்னு சொல்ல, தம்பிக்காரனு டேய் நான் போகணும் தான்டா நீ நினைச்ச, அதே மாதிரி நான் போனேன், பட் ஏன்னா நீங்கள் என்னை காப்பாற்ற வரவே இல்லையாடா, போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டேடா நாய் அப்படின்னு சொல்ல, கடைசியாக ஒரு ஜானி சொல்லுவான் பாருங்க, டேய் உன் மொட்டை குத்த சூப்பர் குத்துறா, கண்ணுக்கு நல்லா வீங்கி எழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு காமெடியை போட்டுட்டு டேரெக்டாக 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு கண்ணுக்கு பேண்டேஜ் டிஞ்சர்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே உள்ளவங்களாம் என்னடா 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறீங்க, இதில் உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க, உங்கள் உள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை, நீங்கள் எப்போ அவங்க அம்மா அப்போ இவங்க கொன்னவனை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திமிரா பேச, இதே நேரத்தில் நம்ம ஜானியோ நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிடுவோம் அதுக்குள்ளே அப்படின்னு நம்ம ஜானி சொல்கிறேன். இதே நேரத்தில் நம்ம செகண்ட் இயர் அவனை ஜானியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் வெளியூர் போனாலே அவள் திருப்பி உள்ளூருக்கு வந்துட்டு நம்ம ஜானியோட வீட்டுக்கு தான் போய் பார்த்தா, அந்த இடத்துல நிறைய லெட்டரும் நிறைய பில் கட்டின டியூவும் இருக்குது. இதை பார்த்து அவள் இவளுக்கு ஃபோன் அடித்து திட்ட, சரி ஓகேடே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டேரெக்டாக ஏர்போர்ட்டில் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு வீட்டில் ஒரு பார்சல் வந்திருக்குல்ல, அந்த பார்சலில் ஒரு பென்ட்ரைவ் இருக்குது போல இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜானிக்கிட்ட கொடுக்க, அவனும் அந்த மொட்டை தலை இருக்கான் பாரு மூக்கு உடஞ்சவன், அவன் கொஞ்சம் சிஸ்டத்தில் கொஞ்சம் தாறுமாறான ஆளு போல இருக்கு. அவன்கிட்ட கொடுத்து இது என்னன்னு பார்க்க சொல்ல, அது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட டிரான்சாக்ஷன் கோடு போல இருக்கு. அதில் பாஸ்வேர்டு கேட்குது. இவனும் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அவனை ஜேம்ஸ் போலீஸ் விஸ்டமில் ஒரு பேப்பர் வாங்கியிருப்பால நிறைய லெட்ரு, அதில் உள்ள எல்லா லெட்டரையும் போட்டு பார்க்குறான். பட் ஏன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் உள்ளது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே பின்னாடிலேருந்து செம்ம ஸ்பீடாக ஒரு ஹெலிகாப்டரு இவங்க இருக்கிற கார்லாம் சுட்டு தாக்கிட்டு வருது. பின்னாடி உள்ள எல்லா காரும் தெரிச்சு குப்புறக்க விழுது. இங்கே 2 பேரும் மாற்றி கேத்தி ஓட்டிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஜானி என்ன பண்ணுவான்னா கன் எடுத்து நார்மலாக சுடுவான் ஹெலிகாப்டரை. பட் ஆனால் அந்த ஹெலிகாப்டரில் ஒரு வாட்டியுமே விடாது. இவனை சுட்டுக்கிட்டே இருக்கா. இதே நேரத்தில் ஒரு பைக்கில் 2 பேர் வருவானோ, அவனாலையும் நான் மாற்றி மாற்றி சுட நம்ம செகண்ட் ஹீரோவான ஜானி என்ன பண்ணுவானா, சரி ஓகே வாங்கடான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சுட ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஜானி என்ன பண்ணுவான்னா, சரி ஓகேடி நீ காரை ஓட்டுறின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் இருக்கால அவளோட கார் ஓட்ட சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவான ஜேம்ஸ் காலத்தில் இறங்கிடுவாங்க. தலைவா இங்கே பைக்கில் வந்தான் பார்த்தீங்களா, ஒருத்தவனோட தலையை பிடிச்சி கீழே மரம் தேய்ச்சிக்கிட்டே வருவான் பாருங்க. ஒரு கட்டத்தில் தேய்ச்சதை விட்ட உடனே அவன் பெல்ட் அடிச்சு இப்படி பின்னாடி இடிப்பான் பாருங்க. அங்கே உள்ள எல்லா காரும் சதறி தெரிச்சு விடும். பட் ஆனால் ஹெலிகாப்டரு இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ஜானி என்ன பண்ணோன்னா, சரி ஓகே கடைசி 2 புல்லெட்டு தான் இருக்குது, இது நான் எப்படியாச்சும் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லவர்கிட்ட ஒரு கிஸ்ஸை வாங்கிட்டு நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் சொல்லிட்டு மட்டா திடீர்னு சொல்லிட்டா அவன் சுட்டது எதுவுமே புல்லெட்டு உள்ளே போல. பட் என்ன பண்ணுறது, நம்ம கையில் உள்ள ஜேம்ஸ் கன்னை வாங்கி எட்டிப்பான் பாருங்க. 2 புல்லெட்டு தாங்க. கரெக்டாக போயிட்டு அந்த கன் ஷூட் பண்ணிட்டு அவன் தலையில் அடிக்க அவன் அப்படியே கையை விட்டுடுவான். அந்த புல்லட் எல்லாமே ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்க அடிச்சு ஹெலிகாப்டர் மரம் சுற்றிக்கிட்டு கீழே இறங்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் இருக்கிற காரனுக்கு தாங்க அந்த ஹெலிகாப்டர் மரம் கீழே வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்க செம ஸ்பீடாக போயிட்டு உள்ள ஒரு டனல் இருக்கும், அந்த டனலுக்குள்ளே சேஃபாக உள்ளே போயிடுறாங்க. செத்தாலும் நம்மளை விட மாட்டேடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு காமெடி ஒன்று நடக்கும். இவங்க எல்லாரும் அந்த கார் மரம் அடி வாங்கியிருக்கும் போல இருக்கு. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பக்கத்தில் போயிட்டு இவங்க ஓப்பன் பண்ணாங்கல்ல ஒரு அக்கௌண்ட்டு, அதை நம்ம லவர்காரி எடுத்து பார்க்குறா. அதில் எல்லா பணமும் மாறி மாறி பிரிஞ்சு ஒரே அக்கௌண்ட்டுக்கு தாய்லாந்தில் ஒருத்தவனுக்கு பேர் வந்திருக்கு. அதில் மோகன் பிஏ இருக்குது. இதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் இவர் தெரியாமா, இவர் எல்லாருக்குமே தெரியும், இவர் தான் கவர்னர் அப்படின்னு சொல்ல, அப்போனா இங்கே ஏதோ ஒரு திட்டம் நடக்குது, கவர்னர்னு இதுக்கு உடந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த சைடு பேசிக்கிட்டு இருக்க. இதே நேரத்தில் நம்ம ஜேம்ஸ் இருக்கான்ல, அவனோட ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் இருப்பாள், அவள் அந்த கவர்னர்கிட்ட தானே வேலை பார்த்துட்டு இருப்பா. அவள் போயிட்டு இந்த ப்ளூ பிரிண்ட்டை காட்டி இதாட்டான் அந்த அவன் ஒரு கேஷ்னு ஓப்பன் பண்ண போகிறான் சார், இதை பேன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இந்த கவர்னர் பயலும் நல்லவன் மாதிரி இல்லை இதை நான் தடுத்த அவன் என்ன தான் பண்ணுறான் ஓவராக போயிட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு பேச்சு நடக்க, இந்த சைடு இவங்க எல்லாமே திருப்பிட்டு அந்த காரில் ஏறி இது நம்ம எப்படியாச்சும் தடுத்தாகணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் பார்த்தா தெரியுது ஜேம்ஸ் ஃபோன் அடிக்கிறான் பொண்டாட்டிக்கா இருக்கு. பட் ஏன்னா ஃபோன் ரிங் ஆகுது. பட் ஏன்னா ஃபோன் இந்த இடத்துல தான் கிடக்குது. இதை பார்த்தா இவனும் பத்திரி அடிச்சுட்டு உள்ளே போனால் இடம் எல்லாம் நொறுங்கி கிடக்குது. அந்த இடத்துல நம்ம ஜேம்ஸோட பசங்க 2 பேரும் இருக்காங்க. எங்கடா அம்மா அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா 2 பேரும் வந்து நம்ம அம்மாவை தரன்னு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க, என்னால் காப்பாற்றவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அழுவ, நம்ம ஜேம்ஸு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன் மேலே தப்பு கிடையாது, நான் போயிட்டு பாதுகாத்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்ல, அதே நேரத்தில் நம்ம ஜானகி கால் வருது. யார் தெரியுமா, வில்லன்காரனாங்க. இவங்க அந்த ஒய்ஃப்காரையும் அவளோட தங்கச்சிக்காரையும் கடத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பென் டிரைவரை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நான் அவங்க 2 பேரையும் விடுவேன் அப்படின்னு சொல்ல, ஜேம்ஸ் இதுக்கெல்லாம் ஒத்தே வரமாட்டான், அவனை எப்படியா இருந்தாலும் பேசுறதுக்கு கூப்பிட மாட்டானோ சாவடிக்க தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு இவங்க அங்கே இருக்கிற ரூமில் தனியாக ஒரு டோரை திறப்பான் பாருங்க. தக்காளி ஜேம்ஸ் நேவியில் இருந்தாலும் இருக்கிற எல்லா கண்ணும் வச்சுருக்காங்க.
எல்லா கண்ணையும் தாறுமாற அள்ளி போட்டுட்டு டேரெக்டாக நைட்டாக அந்த வில்லங்காரன் இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் சப்ரஸர் போட்டு வச்சுருக்க கன்னில் பிஸ்தலால் எல்லா தலையிலும் சுடு, சவுண்டே வராமல் அங்கே உள்ள எல்லா வில்லன்ஸையும் அடிக்கிறாங்க. அடிச்சு பிடிச்சி ஒரு கட்டத்துலையா ஸ்விம்மிங் பூலில் நொப்பி வைக்கிறாங்க. பட் கடைசி நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அங்கே உள்ள கரண்டை கட் பண்ணி விட்ருவான். வில்லங்கார ரூமில் உள்ளவனோ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா எல்லா வயரும் கட்டானதை பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு இருப்பான் பாருங்க. நம்ம ஜானி ஒரே தான் கழுத்தில் ஒரே சொருவு அப்படின்னு சொல்லிட்டு சொருவனோடனே வில்லங்காரனோ டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஜானியும் நீ உன் ஆளுக்கு கழுத்தில் சுருக்கு அதனால பேச மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல. இந்த நேரத்தில் அந்த ஜாப்பனீஸ்காரன்லாம் இருக்கானோ தெரியுமா வில்லன் அடியாட்கள், அவனு ஒரு 10 பேர் இருப்பானோ, அவனால கிளப்பி விட்டுறான். அவனாலும் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட் ஹீரோவை தாறுமாறாக அடிக்க நம்ம ஃபஸ்ட் ஹீரோ கன்னு சூப்பர் பவர் அடித்து நோர்க்கிற எல்லாரையும் போட்டு அடித்து தாறுமாறாக இறக்கிட்டு ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல ஒருத்த சுத்தியில் வச்சு நம்ம ஜேம்ஸ் அடிக்க வருவான் பாருங்க. அந்த சுத்தியில் வாங்கி அவன் கீழே போட்டு மனுஷில் மட்டார்னு வெறுத்தனமாக அடிக்க இது அங்கேருந்து நம்ம ஜானி பையை பார்த்துட்டு அண்ணா இது ரொம்ப ஓவராக இருக்குது, இதெல்லாம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதை தூக்கி போட்டு இந்த கன்னை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கன்னை கையில் கொடுத்துட்டு சுற்றியில் தூக்கி போட்டுட்டு இங்கே 2 பேரும் டேரெக்டாக அந்த கடத்தின ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல 2 பேரும் இருக்காங்க. இங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை அவன் தப்பிச்சு ஓடிட்டான், போட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல நம்ம ஜேனி என்ன பண்ணுவான்னா ஜானி அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். நீங்கள் இவனை சேஃபாக உள்ளே விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸு அவங்க 2 பேரும் வெளில கூட்டிகிட்டு போக பார்ப்பான். பட் ஏன்னா அவங்க 2 பேரும் நாங்கள்லாம் சரியான ஃபேமிலி, நம்ம தப்பான ஃபேமிலிகிட்ட கை வச்சோன்னு சொல்லுங்கள், நாங்கள் வெளில போய்க்கிறோம், நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க 2 பேரும் வெளில போயிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம ஜானி அந்த போட்டுக்கிட்ட போனால் அங்கே வில்லங்காரன் இருப்பான். அந்த இடத்துல ஒரு ஃபைட் நடக்கும். பட் ஏன்னா கன்று 2 கீழே வந்துருமா. இதை பார்த்தேன் நம்ம ஜானி பப்பி ஷேமா இல்லை, என்கிட்ட கன்று இல்லை உங்ககிட்ட கன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபைட்டு நடக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் நம்ம ஜேம்ஸ் என்ன பண்ணோன்னா உள்ளே இறச்சிருக்காங்களான்னு பார்க்க போவாங்க பாரு. அந்த இடத்துல மூக்கில் ஒரு கோடு போட்டுருமானே ஒரு ஜப்பான்காரன், அவன் அந்த வந்து செம்மையாக சுட ஆரம்பிப்பான் பாருங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்கும் சூப்பர் ஃபைட்டு நடக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா பக்கத்தில் ஒரு நிஞ்சா பிளேடு ஒன்று இருக்கும் பாருங்க, அதை எடுத்துகிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி வெட்ட வர நம்ம ஜேம்ஸோ சூப்பராக எஸ்கேப் ஆகிட்டு அந்த கத்தி எடுத்து அவன் வயிற்றுல ஒரு சொருவி தலையில் ஒரே அழுதுதாங்க, நெஞ்சில் சொருவி மூஞ்சி ஃபுல்லாக 2ஆக வெட்டிடும். அந்த அளவுக்கு சூப்பராக அடிப்பாங்க தலைவன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானியை போட்டு அந்த வில்லங்காரன் செம்மையாக அடித்து புரட்டி எடுப்பான் பாருங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜானியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் கையில் கத்தியை வச்சு நம்ம ஹீரோவை போட்டு தாறுமாற கிழிச்சிருப்பான். பட் ஏன்னா நம்ம ஜானி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே படுத்துருக்கும் போது அவன் வில்லங்காரன் டைலாக் விடுவான், டேய் நான் யாருன்னு தெரியாமல் என்னை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே வந்துருக்கீங்களா, நீங்களாம் செத்துருங்கடா, உங்களால் ஒன்றுத்தையுமே பிடுங்க முடியாதுடா அப்படின்னு சொல்ல நம்ம ஜானியை டேய் நான் ஏற்கனவே பிடுங்கிட்டேடான்னு சொல்லிட்டு ஒரு நீடில் காட்டுவான் பாருங்க. அது என்ன தெரியுமா, நம்ம வில்லங்காரன் எப்பயுமே கையில் ஒரு கிரைனேடை வச்சுருப்பான், அது வேர்ல்டு வார் போரில் யூஸ் பட்டுனதுன்னு அந்த கிரைனேடில் உள்ள நீடில் பிடிங்கிடுவான் போல இருக்கு. அது மட்டார்னு வெடிச்சு தெரிய அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை அந்த வில்லங்காரன் சுட்டுடுவான். நம்ம வில்லங்காரன் சுட்டதில் நம்ம ஹீரோ பக்கத்தில் உள்ள தண்ணியில் விழ வில்லங்காரன் அந்த ஸ்பாட்டில் வெடிச்சு செதறி இறந்துருவான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஜேம்ஸும் டே தம்பிக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் விழுந்து ஒரு கட்டத்தில் நம்ம ஜானியை மேலே கொண்டு வந்து மூச்சு இருக்கான்னு பார்த்தா பட் ஏன்னா நம்ம ஜானி சாவலைங்க, 100 வயசு போல இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜானி இருக்கான்ல ஜேம்ஸும் அந்த கவர்னர் தான் இதுக்கெல்லாம் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கிட்ட சொல்லிவிடுவாங்க போல இருக்கு. அவங்களும் அந்த கவர்னரை பிடிச்சிக்கிட்டு டேய் நீ ஒரு கொலைக்கு உடந்தையா இருக்க, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கேஷினை கட்டவே கூடாது, நீ கேஷினை கட்ட போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கவர்னரை பிடிச்சிட்டு தரன்னு போலீஸ்காரன் ஏற்றுட்டு போவேன். இதே நேரத்தில் நம்ம ஹீரோஸை பார்த்து அவள் டே உங்கள் அப்பா அம்மா தானே நான் இருந்தேன், எனக்கு எடுக்க மாட்டி கொடுத்தீங்க, நான் ஒன்றுமே பண்ணலடா, அவன் என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நம்ம ஹீரோஸ் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸ்டாகவும் அடிச்சிட்டாங்க. இதோட அந்த படம் முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஐ லவ் இட் டு ஆல்.